அவ்வளோ ஸ்வீட்டாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. சில தற்குறி நாய்ங்க இருக்கானுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் கிளியராக சொல்கிறேன் கேளுங்க. ஆக்சுவலாக இந்த பிரச்சனையை எப்படி எடுத்துகிட்டு போகிறானுங்க இந்த தற்குறி நாய்ங்களை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம இர்மான் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், இந்த இவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், மதன் பற்றி. நான் அதில் ஆக்சுவலாக அவங்கள ரொம்ப அஃபென்ஸாவோ அவங்க குடும்பத்தையோ இல்லை பர்சனலாக அவங்கள அட்டாக் பண்ணியோ பாடி ஷேம் பண்ணியோ நம்ம எதுவும் பேசலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அது கிளியராக சொல்லிக்கிறேன். என்னோடய மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம், இது தவறாக எனக்கு தோணுச்சு, இது மக்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்லலாம், தப்பு கிடையாது அப்படின்ற விஷயத்துக்காக தான் நான் என்னோடய குரல் கொடுத்து நான் பேசினேன். இர்மான் பற்றி என்ன பேசியிருப்பேன், மனுஷன் நல்லா ஜீரோலேருந்து வளர்ந்த ஒருத்தர், பட் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய தப்பு பண்ணுறாப்புல. அப்போ ரீசெண்டாக இப்போ நடந்த அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் பர்சனலாக ஹர்ட் ஆகிருக்கு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். அதை தாண்டி அதை பற்றி யார் யார் பேசுகிறாங்களோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ரெண்டாவது, இவங்க குரூப் ஒன்று இருக்குல்ல, எல்லாருமே யூடியூபர்ஸ் தான், ஊருக்கு நாங்கள் உபதேசம் பண்ணுவோம், ஊருக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவோம், பட் நண்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவருக்கு நாங்கள் சப்போர்ட்டாக தான் இருப்போமே தவிர எதிராக பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்குது. அதில் ஒருத்தரை பற்றி தான் நம்ம ஆக்சுவலாக பேசியிருப்போம். இப்போ நான் ஏன் இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறேன்னா, சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ண விரும்புகிறேன். தற்குறிங்க இந்த 2 வீடியோஸோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில தற்குறிங்க இருக்காங்க. இவங்களாம் யார் அப்படின்னா, கன்னீஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கன்னீஸ்னால் என்ன ப்ரோன்னு கேட்பீங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அப்படியே ட்ரூவாக இருக்கிறவங்கள கன்னீஸ் அப்படின்னு நம்மளாம் பசங்களாக வச்ச ஒரு பேர். இந்த கமெண்ட்டில் ஆக்சுவலாக சில பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, இவரோட கன்னி ஸ்பாட்டட்னு சொல்லிட்டா. தப்புன்னு சொல்லலை, ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இர்மானுக்கு நான் பண்ண வீடியோவில் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியன் பேஸ் பண்ணி நான் ஆக்சுவலாக பேசவே இல்லை. எனக்கு எல்லாருமே சமந்தான். நான் என்ன ரிலீஜனாக இருந்தாலும், அவர் என்ன ரிலீஜனாக இருந்தாலும், நீங்கள் என்ன ரிலீஜனாக இருந்தாலும் அது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு கிரியேட்டராக பார்த்தீங்கன்னா நான் குரல் நான் கொடுத்தனே தவிர ஒரு ரிலீஜன் பற்றி நம்ம எதுவுமே நம்ம உள்ளே இழுக்கலை. ஆனால் இந்த தற்குறி நாய்ங்க இது என்ன படித்தானுங்கன்னு கூட தெரியல. அவங்களோட இந்த யூசர் ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்க்கும்போது நேம்லாம் பச்சையாக நமக்கு தெரியுது. தேவையில்லாமல் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலீஜன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோவை போங்க, கமெண்ட்ஸில் ஒன்று ஒன்றா படிங்க. இதில் சில பேர் ரொம்ப ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ரிலீஜன் பேஸ் பண்ணி. நீ கிறிஸ்டியன்டா, அதனால நான் இவங்கள பார்த்து நீ இப்படி பேசுகிற அப்படின்ற. எனக்கு புரியலடே, நீ சாப்பாடு தானடா சாப்பிட்ற, என்னடா அந்த வீடியோவில் நான் என்ன பேசுனேன், நீங்கள் என்னடா கமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாகவே பிளாக் பண்ணிட்டேன், இது தேவையில்லாத விஷயம். பட் அப்போ கூட இன்னும் கூட ஃபியூ கமெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் போட்டவங்களோட யூசர் நேம் மட்டும் பாருங்களேன். ஏன்னா ஒரு யூடியூபர்ஸாக ஏதோ ஒரு விஷயத்த பேசும்போது, ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு ஒரு குரல் கொடுக்கும்போது எதுக்கட ஒரு மதத்தை உள்ளே கொண்டு வரீங்க, எனக்கு புரியல. எனக்கு இந்த மதம் ஜாதி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எதிரான ஒரு பர்சன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எல்லோரும் கூட ஜாலியாக பழகிற ஒரு டைப்பு. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் இந்த மத வெறி பிடிச்சி அலையிறீங்க? அங்கே ஒரு யூடியூபராக பாருங்கள், எதுக்கு ஒரு ரிலீஜன் உள்ளே கொண்டு வரீங்க? ஏன் ஒரு ரிலீஜன் பேஸ் பண்ணி அங்கே பேசுகிறீங்க? நான் பேசுனது என்ன, நீங்கள் பேசுனது என்ன? மூளை கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இவரை பற்றி பேசுனல, இவரை பற்றி பேசுனதில் கமெண்ட்ஸில் அவருக்கு பிடிச்ச அவங்களுக்கு அந்த யூடியூபர் பிடிச்சவங்க, இவரை பற்றிலாம் பேச உனக்கு தகுதி கிடையாது. இங்கே தகுதி அப்படின்றது தேவையே கிடையாது. எனக்கு இப்போது அதை சொல்கிறேன்ல, இந்த வீடியோ பார்க்குற நீங்களே, உங்களுக்கு 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் நீங்களும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. பேசுகிறதுக்கு தகுதி வேணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவரை பற்றி நம்ம எதுவும் அவதூறாக பேசலை. நான் கேட்டது என்னென்னா, நீங்கள் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன், அதுக்கான அவார்டெலாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்போது ஒரு தவறு இங்கே நடக்குது, ஏன் அதை பற்றி நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நம்மளோட கொஷின். வேறு எதுவுமே கிடையாது. இவங்க டீம்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இருக்காங்க, ரொம்ப தெளிவாக டெக்னிக்காக இதை பற்றி பேசாமல் பார்த்தீங்கன்னா அழகாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதில் ஒருத்தர் இருக்கார் மஞ்சள் ஹுடி போட்டுட்டு, பட் அவரை பற்றி நான் பேச விரும்பலை. ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன், பட் அவரும் லைஃப்பில் நிறைய கோத்ரூ பண்ணிட்டு இருக்காரு, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். பட் ஆனால் இப்படி ஒருத்தரை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே எனக்கே அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு மன்னிப்பு அவர் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக பேச தான் நமக்கு தோணும். நான் அந்த 2 வீடியோஸில் என்னோட ஒரு ஓப்பனான கருத்தை நான் ஷேர் பண்ணனே தவிர அஃபென்ஸாக அவங்களையோ அவங்க ஃபேமிலியோ நான் எதுவுமே நான் பேசலை. அந்த மாதிரி தான் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு கருத்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சா அந்த ஒரு கிரியேட்டருக்கு பற்றி மட்டும் பேசுங்க, வேறு எதுவுமே பேச தேவையில்லை. ஏன்னா அவங்கள பற்றி தான் நம்ம பேசணும். கமெண்ட்ஸில் லாஜிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டால் கூட நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். தற்குறித்தனத்தை விட கேவலமாக கமெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அந்த இர்மான் வீடியோலையும் இவரோட வீடியோலையும். அதெல்லாம் ஒரு ஒன்றா நான் படிக்கும்போது பாவமாக தான் இருந்துச்சு. இவனுங்க லைஃப் லாங் இப்படி தான் இருப்பானுங்க போல், இப்படியே இருந்தால் எங்கே போய் முடியுது,
ஏங்க என்ன சொல்கிறதுனா, நான் ஒரு பாசிட்டிவான பர்சன் நான் சொல்ல மாட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். எனக்குன்னு லைஃப்பில் பிரச்சனை வரும்போது பர்சனல் இஷ்யூஸ் போகுது, அது போது இது போதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் சில ஸ்டோரிஸ்லாம் நான் போடுவேன். ஆப்வியஸ்லி நானும் ஒரு மனுஷன் தான். அதுக்குன்னு சொல்லிட்டு தற்குறித்தனமாக நான் எப்போவுமே யோசிச்சதே கிடையாது. இப்போ இந்த டைமில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. ஆக்சுவலி ஒரு மாதிரி வெறி ஆகிடுச்சு அந்த கமெண்ட்லாம் பார்த்து. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விஷயத்த அந்த மதமோ ஜாதியோ உள்ளே கொண்டு வராதிங்க. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.